ஐயா தினேஷ், டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எதுவும் டிஃபன் பண்ணலை. நீ வெளியே சாப்பிட்டுக்கிறியா? ஏதோ ஆஃபீஸ் கேஃபிடேரியா அதுன்னு சொல்லல, அங்கே வேணா சாப்பிட்டுக்கோ. நான் காலையில் ரோஸ்லினும் திவ்யாவும் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால டயர்டாக இருந்துச்சு, நான் போய் தூங்கிட்டேன். அதான் எதுவும் செய்யலை. அம்மாவை எதுவும் கோச்சுக்காத. எனக்கு தெரியும் நீ வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னு. என்னால் இன்னைக்கு செய்ய முடியல. வெளியே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கூடா. அம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இனிமே உனக்கு டயர்டானாலும் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ல வர? எனக்கு புரியலையே. அம்மா, நான் ரோஸ்லினை லவ் பண்றேம்மா. அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னையா சொல்ற? ரோஸ்லினா? நம்ம ரோஸ்லினா நீ லவ் பண்றியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் நீயே லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தினேஷ், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். நம்ம உடனே போய் பொண்ணு கேட்கலாம். ஆமா அம்மா, அப்பா கிட்ட தான் எப்படி சொல்றதுன்னு தெரில. அவர் தான் ஒத்துப்பாரான்னு தெரில. அவங்க கிறிஸ்டின்னு, நம்ம ஹிந்து. இது சரியா வருமா? அதுதான் உன்கிட்ட முதல்ல சொல்லிடலான்னு சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஐயா இதில் என்ன இருக்கு? நம்ம என்னதான் ஜாதி மதம் அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தானே. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. அவளை மாதிரி ஒரு பொண்ணுலாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. எவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டா தெரியுமா. நான் தனியாக இருந்தேன்னா என்ன ஆன்ட்டி பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு வந்து அவளே பேசுவா. அப்படி என்னை பார்த்துக்கிட்டா. அப்படி என்னையே பார்த்துக்கிறான்னா உன்னையும் உங்கள் அப்பாவும் பார்த்துக்க மாட்டாளா? அதெல்லாம் நல்ல பொண்ணுங்க அவ. நம்ம போய் பேசலாம். அப்பாலாம் பிரச்சனை இல்லை, அவரும் நான் பேசி சமாளிச்சுக்குவேன். நாம் சம்மதம் வாங்கிடலாம் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு நம்ம உடனே பொண்ணு பார்க்க போகலாம். சரி ரோஸ்லின் என்ன சொன்னா? ரோஸ்லினுக்கும் என்ன பிடிச்சிருக்குது இல்ல? அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குமா. ஆனா அவங்க வெளிப்படையா என்கிட்ட சொல்லலை. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கும் என்ன நல்லாவே பிடிச்சிருக்குன்னு. ஆனா வெளிப்படையா சொல்லதான் மாட்டேங்கிறாங்க. போடா கூறுகிட்ட பையில. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு இருப்பாங்க. பிடிச்சிருக்குதுன்னா சரிதான், அதெல்லாம் வெளிப்படையெல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க. எல்லாம் ஒரு சில பிள்ளைங்க தான் வெளிப்படையாக எல்லாம் பேசுங்க, ஒரு சிலதுங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அது ஒரு சந்தோஷம்டா, அப்படி தான் இருப்பாங்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நானே அவகிட்ட கேட்குறேன். நம்ம கேட்டுட்டு உடனே பொண்ணு பார்க்க போகலாம். அப்பா கிட்டேயும் பேசிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரோஸ்லின்ட்டையும் பேசிட்டு நம்ம போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரு நான் போய் முதல்ல எதனா ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஆமா ஆமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தான் தெரில. கொஞ்சம் பயமாவும் இருக்குமா. அவங்க வீட்டை நினைச்சாதான். ஏன்னா அவங்க வீட்டில் இந்த கிறிஸ்டின் ஹிந்துங்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமோன்னு பயமா இருக்கு. நம்ம எதுக்கும் நம்ம ராஜி சித்திக்கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அவங்க தான் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க. இப்போ திருப்புன்னு நம்ம பொண்ணு கேட்குறோன்னு போய் நின்னோன்னா அவங்களும் சங்கடமாயிடும் அவங்களுக்கும். அதனால எல்லார்கிட்டையும் பொறுமையாக பேசிட்டு கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாமா. நீ அவங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை பேசிடு என்ன. ஆமாம் தினேஷ், கண்டிப்பாக ராஜிக்கிட்ட பேசணும். ராஜியும் சண்முகத்தையும் பேசிட்டு அவங்கக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நம்ம இது மாதிரி எதனாலும் முடிவெடுக்க முடியும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் இவங்களே நமக்கு பழக்கம். அவங்க பொண்ணையும் நம்ம வீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க, அவங்கள நம்பி தான். இப்போ திடீர்னு நம்ம போய் பொண்ணு கேட்டு நின்னோம்னா என்ன ராஜி நம்பி அமிச்சோம், அவங்க வீட்டு சொந்தக்காரங்களே இப்படி பண்ணுறாங்களேன்னு நினச்சிருவாங்க. அதனால் நம்ம எதுக்கும் ராஜிக்கிட்டே சண்முகத்துக்கிட்டே ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா எதுனாலும் பார்த்துக்கலாம். அவங்க வீட்லேயும் என்ன சூழ்நிலை எப்படின்னு பேசிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம இது பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி ரோஸ்லினுக்கு மேலே விருப்பம் இருக்கிறதும் அவங்க வீட்டுக்கு தெரிய வேணாம். ஏன்னா அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம பிள்ளை நம்மளை மீறி போயிடுச்சு அப்படின்னு கூட வருத்தப்படுவாங்க. அதனால நம்மளே போய் பொண்ணு கேட்குற மாதிரி கேட்போம். இதெல்லாம் எதுவும் நம்ம அவங்க கிட்டலாம் சொல்ல வேணாம், சரியா? நீங்கள் அந்த மாதிரி எதுவும் வெளியே காட்டிக்காத. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, சரி இவங்க பொண்ணை வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பாக போயிடும். அதனால தான் இப்போதைக்கு நம்மளா போய் பொண்ணு கேட்குற மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு போய் கேட்போம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு, சரியா? முதல்ல நான் ராஜிக்கிட்டே உங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், சரியா? ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. இது மட்டும் கைக்கூடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா என் வீட்டில் என் மருமக, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவளே மருமகளாக வரும்போது எனக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லாவே நான் பார்த்துக்குவா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. உன்னை மட்டும் இல்லை, என்னையும் அவள் சேர்த்து நல்லாவே பார்த்துக்குவா, உங்கள் அப்பாவையும் தான். அதனால் ரொம்பவே இந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய பாரமே இறங்கி வச்ச மாதிரி போயிடும். சரி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. இப்போதைக்கு எதுவும் பேசிக்க வேணாம். நான் முதல்ல ராஜிக்கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்கிறேன், சரியா? ரோஸ்லின்கிட்டையும் அவங்க வீட்டில் எதுவும் பேச வேணான்னு சொல்லி வை. அவள் எதுவும் வாலண்டியராக போய் முன்னாடி பேசிக்கிட்டு வச்சிட போகிறா. அதனால தான். சரியா, நீ இப்போது ஆஃபீஸ் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்னங்க
கொஞ்சம் எந்திரிச்சிங்க வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாங்க. எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சரி, இன்னைக்கு தான் வீட்டில் இருக்க, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்தேன். அதுக்குள்ள எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன ஷீலா, எதுக்கு இப்ப கூப்பிட்ட என்ன? அட ஏங்க, முக்கியமான விஷயங்க. நம்ம பையனை பற்றி பேசணும். அதுக்காக தான் அவசரமாக உங்களை கூப்பிட்டேன். அதான் கூப்பிட்டா நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்களே. தூக்கலாம் இப்போ முக்கியமா? நம்ம பையன் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால தான் கூப்பிட்டேன். என்னடி சொல்ற? ஒன்றும் புரியல. நம்ம பையன் வாழ்க்கை தான் முக்கியமா? அவனுக்கு என்ன? அவன் நல்லா தானே இருக்கான். என்னாச்சு? என்ன பிரச்சனை? சொல்லு. அட என்னங்க நீங்கள், நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? எதுவுமே புரியாத மாதிரியே கேட்பீங்க. வயசு ஆகிட்டு இருக்குதுல்ல, அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்ல. அதுக்கு தான் பற்றி தான் பேசலான்னு கூப்பிட்டேன். தூக்கம் தான் முக்கியம், தூங்கிட்டு கிடக்குறாரு. சொல்கிறத கேளுங்க. நம்ம பையன் இருக்கான்ல, நம்ம வீட்டில் ரோஸ்லின்னு திவ்யா 2 பேர் இருக்காங்கல்ல. ஆமா, நம்ம ராஜி சண்முகம் பொண்ணு திவ்யா, அவளுக்கு என்ன? அவ ஃப்ரெண்டு தானே ரோஸ்லின்னு, அவனு தானே நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணியிருக்கா. அவங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, அந்த மனுஷனை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ தெரியல. சொல்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னு கேள்வியாக கேட்குறாரு. சொல்கிறேன் இருங்க. அதில் ரோஸ்லின் இருக்கால, அவளை தாங்க நம்ம பையன் விரும்புகிறான். என்னடி சொல்ற நீ? அந்த பொண்ணு கிறிஸ்டின்னு, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற. நம்ம பையன் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னானக்கும். அவன் சொன்னானா உனக்கு எங்க போச்சு அறிவு? அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற. இதெல்லாம் நல்லா இல்ல ஷீலா. சொல்லிட்டேன். என்னதான் சொல்றது இவனை? அந்த பிள்ளை போய் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிடக்கான். அட என்னங்க இப்போ பிரச்சனை உங்களுக்கு? அவளை லவ் பண்ணால் என்ன தப்புன்றேன்? அவள் வேற ஒரு இந்து மதம் இருந்தால் என்ன, வேறு மதம் இருந்தால் தான் என்ன? இப்போ நம்ம இந்து பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணணும்னு என்ன சட்டமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிதுங்க. உங்கள் பையன் வந்து சொல்லிட்டு பண்ணுறானேன்னு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சது உங்களுக்கு? ஏன் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தானே மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலே, என்ன தப்பாக போயிட்டாளா? அது மட்டுமா? எனக்கு அப்பப்போ தலைவலிக்கு காப்பி போட்டு வந்து கொடுக்குறா, நீ நல்லா பார்த்துக்கிறா, உங்களையும் தான் நல்லா பார்த்துக்கிறா. அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன அங்கிள் என்ன பிரச்சனை, ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு வந்து உங்களுக்கு கணக்கில் தப்பாக போட்டிங்கன்னு எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்தால, மறந்து போயிட்டீங்களா? நல்லா தான் அதெல்லாம் பார்த்துக்குவா, நம்மளையும் நல்லா பார்த்துக்குவா. எல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். அந்த பிள்ளைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல பிள்ளையா இருக்கா. நம்ம அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பையனுக்கு. நம்ம பையனும் ஆசைப்பட்றான். அப்படி இருக்கும்போது நம்ம வேணாம்னு சொல்ல முடியுமா? நம்ம பையனோட ஆசை தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அந்த பிள்ளை எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு சரியாப்பட்டு வருவான்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, அப்ப அம்மாவும் மகனும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு தான் எங்கிட்ட இருந்து பேசுறீங்க. அப்ப நான் எதுக்கு? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்களே போய் பண்ணிக்கோங்க, போங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சொல்கிறது முதல்ல முழுசாக கேளுங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரியான பொண்ணாக இருப்பான்னு எனக்கு தோணுது. நல்ல பொண்ணாக இருக்கிறா. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுதுங்க தனியாக. ஆல்ரெடி நம்ம பையன் தனியாக அங்கேயே வீடு வாங்கி வச்சுருக்கான். நம்ம இங்கே கிடக்குறோம். அவன் அங்கே போயிட்டானா நம்ம மட்டும் தனியாக இங்கே வயசானதுக்கப்புறம் கிடப்போமா? யோசிச்சு பாருங்க. அதே நம்ம ரோஸ்லினா இருந்தால் நல்ல பிள்ளை. அவளாம் நம்மளை தனியாலாம் விடமாட்டா. அவளுக்கு தெரியும் எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும்னு. நல்ல பாசமாக வச்சுருக்காங்க நம்ம மேலே. அவ்வளோ பாசம் வச்சுருக்குது அந்த பிள்ளை. என் மேலே அவ்வளோ பாசத்தை காட்டுது. நான் யாருமே இல்லை அந்த பிள்ளைக்கு. அப்படி இருக்கும்போதே பாசத்தை காட்டுதுன்னா நாளைக்கு நம்மளே அந்த பிள்ளைக்கு மாமனார் மாமியார் ஆகிட்டோம்னா அந்த பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவளும் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா சரி, நம்ம மாமனார் மாமியாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு நல்லா பார்த்துக்குவாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. எப்படியோ சொத்தை பிரி அதை பிரி இதை பிரின்னு கேட்டுட்டு கிடக்குதுங்க. நம்ம பார்த்து பத்தினி வைக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு விருப்பப்படியே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவோமே. என்ன இப்போ குறைஞ்சி போயிடுச்சுன்றேன். எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் நாங்கள் பேசிலாம் முடிவு பண்ணல. அவன் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆமாடி, இப்ப நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்கணுமே. இப்ப என்ன பண்றது? அதுவும் இல்லாம நம்ம ராஜி சண்முகம் நம்மளை நம்பிதான் அமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப திருப்பி நம்மளே போய் பொண்ணு கேட்கறதுன்னா அவங்களுக்கு சங்கடம் ஆயிடாதா? இதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணணும் ஷீலா. நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. இருந்தாலும் யோசிக்கணும்ல. முதல்ல ராஜிக்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் பேசுறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். என்ன சொல்ற? அதாங்க நானும் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு சரின்னா நான் உடனே ராஜிக்கிட்டே சண்முகத்துக்கு நானே கூட பேசிடுறேன். ராஜிலாம் ஒன்றும் மறுப்பு சொல்ல மாட்டா எனக்கு தெரிஞ்சு. அவள் சந்தோஷம் தான் படுவா. எதுக்கும் ஒரு வாரத்தை அவங்கக்கிட்ட பேசிட்டு நம்ம நாலு மறுநாளே அந்தாண்ட போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஆடி மாதமும் முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம தள்ளி போட்டு தட்டி கழிக்க வேணாங்க. நம்ம பையனும் வயசாகிட்டு இருக்கே. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுலாம் கிடைக்க மாட்டா. அதனால தான் சொல்கிறேன், நம்மளே உட்காந்து பொண்ணு தேடி அலையிறதுக்கு
வர பொண்ணே நல்ல பொண்ணாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. அதனால தான் நான் யோசிக்கிறேன். அவங்க வீட்டில் ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறான். எதுக்கும் நம்ம பேசி பார்ப்போம். அப்புறம் நம்ம பேசலான்னு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நம்ம பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரி, அம்மாவும் மாமனும் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? உங்க வழிக்கு தான் நானும் வந்தாகணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேசுங்க, நல்லபடியா எல்லாம் முடிஞ்சா சரிதான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மாவனுக்கு ஓகேங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் எதிர்த்து பேசினாலும் உன் மாவன் கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு நிற்பான். சரி, அவன் இஷ்டத்துக்கே பார்ப்போம். நல்லபடியா இருந்தா சரி, எனக்கு வேற எதுவும் வேணாம். அவன் சந்தோஷமா இருந்தா சரிதான். அடியே மீனா, உங்க அம்மாக்காரி எங்கடி போனா? எனக்கு உடம்பே முடியல அம்மா, முடியலடி. எங்கடி போனா உங்க அம்மா? ஐயா, நேத்துல இருந்து அங்க போய் நல்லா ஆட்டம் போட்டுவிட்டு தண்ணியெல்லாம் ஆடிவிட்டு என்னால முடியலடி. தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருது, தண்ணியா ஒழுகுது மூக்கில். அது மட்டும் இல்லாம வாந்தி பேதின்னு போயிட்டு கிடக்குதுடி. ஐயோ, உங்க அம்மா எங்கடி போனா? என்னைய பார்த்துக்க ஆளே இல்லையே கடவுளே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. அம்மா எங்க போயிட்டாங்க? நான் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆட போறேன்ப்பா, ஜாலியா இருக்கும். ஹாய் விஷன் ஸ்டோரி லவர்ஸ், யார் தினேஷுக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுதான் இந்த வீடியோவோட கான்டெஸ்ட் கொஷின். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பரிசு காத்துட்ருக்கு. ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.